நம்முடைய ஆத்துமா தோய்ந்து போகும்போது முதலாவது நடக்கிறது என்ன தெரியுமா? சத்துரு செய்கிற காரியம் என்னன்னு சொன்னால், நம்ம இத்தனை நாட்களாக இத்தனை ஆண்டுகளாக தேவன் நம்மை நடத்திய பாதைகளை நம்ம திடீர்னு மறந்துடுவோம். நான் சொல்கிறேன், இன்றைக்கு நீங்கள் இங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்றால், எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்பதாக நீங்கள் முடியாது என்று நினைத்த அத்தனை பாடுகளையும் பாதைகளையும் தாண்டித்தான் இன்றைக்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள். ஆண்டு கைவிடவே இல்லைங்க. நான் சொல்கிறேன், உங்கள் ஆத்துமா தொய்ந்து போகும்பொழுது நிறைய வேளையில் நம்ம என்ன பண்ணுறோம் தெரியுமா? we deny our past victories. தேவன் நம்முடைய வாழ்க்கையில் தந்த அத்தனை ஆசீர்வாதங்கள், இதுக்கு முன்பதாக நடத்தி வந்த பாதைகளை மறந்துடுறோம். நிறைய பேருடைய வாழ்க்கை நான் இதை பார்க்குறேன். இந்த தனிமை விரும்புகிற ஒரு இடத்துக்கு நம்ம போயிடுவோம். பாஸ்டர் எனக்கு வேணாம் பாஸ்டர், அப்படியே தனியாக உட்காந்துடுறேன் பாஸ்டர், எனக்கு இந்த கூட்டமே வேணாம் பாஸ்டர், I have had enough of people. இந்த ஜனங்களோட நான் பட்ட பாடு போதும் பாஸ்டர், நான் தனிமையாக இருக்க விரும்புகிறேன். You desire loneliness, you distance people. எல்லாவற்றுக்கும் மேலே என்ன தெரியுமா? You desire death. மரணத்தை விரும்புகிற ஒரு நிலைமை யாருக்கு வந்து தெரியுமா? எலியா பெரிய தீர்க்கதரிசிங்க, பெரிய அற்புதம் செய்த மனுஷன். அவர் சொல்றார், நான் சாக வேண்டும். நான் சொல்றேன், ஒருவேளை இன்றைக்கு இந்த கால் நீங்க இங்க வந்திருக்கலாம், உங்களுடைய இருதயம் பாரப்பட்ட நிலைமையில் நீங்க உட்கார்ந்துருக்கலாம். பாஸ்டர் என்னால் சாப்பிட முடியல, தூங்க முடியல, ஜெபிக்க முடியல, பைபிள் வாசிக்க முடியல, என்னுடைய வாழ்க்கையில என்னுடைய ஆத்துமா தொய்ந்து போன நிலைமையில் இருக்கு பாஸ்டர். நான் ஆண்டவரை தேடினேன், ஆண்டவரை முழுமையா நம்பினேன், ஆனா என்னுடைய வாழ்க்கையில் என்னுடைய ஆத்துமா பாரமா இருக்கிறது. என்னோட கடந்த கால வெற்றிகள்லாம் மறந்துட்டேன் பாஸ்டர், என்னை நடத்தின வழிகள்லாம் மறந்துட்டேன், மனிதர்கள்லாம் தொலைவுபடுத்திட்டேன், எனக்கு யாரோட பேசுறது கூட விருப்பம் இல்லை, மரணத்தை விரும்புகிற நிலைமை நான் என்னை உட்கார்ந்துருக்கிறேன் பாஸ்டர். நான் சொல்கிறேன், இன்றைக்கு ஒருவேளை நீங்கள் உங்கள் சில சூழ்நிலைகளை பார்த்து, பாஸ்டர் இந்த பிரயாணம் இதோட முடிஞ்சது பாஸ்டர், இதுக்கு மேலே தாண்டதுக்கு வழியே இல்லை பாஸ்டர், இதுக்கு மேலே ஒரு அடி எடுத்து வைக்கிறது கூட எனக்கு பலன் இல்லை பாஸ்டர், அவ்வளோதான் பாஸ்டர், முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஒரு முடிந்து போன நிலைமையில் நீங்கள் உட்கார்ந்துருக்கிறீங்களா? உங்களுக்கு ஆண்டவர் வர வார்த்தை என்ன தெரியுமா? நீங்கள் போக வேண்டிய தூரம் வெகு தூரம் இருக்கிறது.